ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேரண்டட் ஆர்டர். கேரண்டட்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு போனால் உறுதியாக ஆர்டர் உண்டு அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுக்க போச்சுல, ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடிச்சல, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லோகோ காமிச்சுது, கேரண்டட் ஆர்டர் அப்படின்னு காமிச்சுது. ஓகே, அந்த ஒரு ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி இருக்கும். இங்கே போனால் உங்களுக்கு ஆர்டர் உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, ரைட்டு. ஸோ நமக்கு என்ன டைம் ஆகி போச்சு, போய் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு. ரைட், நான் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டேன். ஆனால் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சரி எப்படி ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாயிடுச்சு. சரி வரட்டும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தா, எங்கே நான் நின்னனோ அதே பக்கம் படி ரிவர்ஸில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஆர்டரை நான் நிற்கிற இடத்தை தாண்டி அந்த பக்கம் பேக் சைடில் போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஆர்டர் அசைன் பண்ணுறாங்க. எதுக்கு நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அந்த கடைக்கு ஹோட்டலுக்கு வேறு கடைக்கு ஹோட்டலுக்கு பிக்கப் போகிறேன். அதாவது வந்து கேரண்டட் ஆர்டர் அப்படிங்கிறது கடைக்கு வந்தால் உறுதியாக நமக்கு ஆர்டர் வரும்னு இந்த பக்கம் வந்தால், இல்லை நீ நின்ன இடத்துலேருந்தே நீ பின்னாடி தான் போகணும், உனக்கு முன்னாடி நீ வந்த இடத்துக்கு ஆர்டர் கிடையாது, உனக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலேயும் கிடையாது, நீ நின்ன இடத்துலேருந்து பின்னாடி போயிட்டு நீ ஆர்டர் பிக் பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்டர் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த கேரண்டட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எத்தனை நேரம் வந்து பார்த்துருக்கீங்க ஜொமேட்டோ ஆப்பில் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக உடம்புல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கா கரெக்டாக வந்து அந்த மாதிரி கேரண்டட் ஆர்டர் இருக்க கடை ஹோட்டலுக்கு போகும்போதுல உங்களுக்கு ஆர்டர் விழுந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் விழலை. கேரண்டட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வரமுச்சுல வந்து எனக்கு விழலை. பட் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல எனக்கும். சும்மா பேருக்கு வந்த ஆர்டர் இல்லாத சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காமிச்சோம்னா அங்கே ஆர்டருக்கு போவாங்க பிக்கப்புக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்ணாங்களோன்னு தெரியல. பட் வந்து இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ, எல்லா டைமும் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத விட, இல்லை எனக்கு ஒரு சில டைம் ஒர்க் ஆகிருக்கு இந்த கேரண்டட் ஆர்டர் அப்படின்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பட் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே கொடுத்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். மற்றபடி அவ்வளோதான். அது காமிக்காமே இருந்துக்கலாமே, எதுக்கு அந்த கேரண்டட் ஆர்டர் காமிக்கணும், அந்த ஹோட்டல் பக்கத்தில் போய் எதுக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஜஸ்ட்டு ஓகேவா. ஓகே நண்பா. ஸோ நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, நைட்டு லைவ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் லேட் நைட்டில். பட் அதை விட்டுருங்க. நேற்றுக்கு ஏர்னிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், 280 ரூபா கிடச்சிது. ப்ளஸ் வந்து நேற்றுக்கு ஒரு சிக்கன் 65 பிரியாணி வந்து கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறனால அதையும் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டே லைவ் ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஓகே டன். இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு சொல்கிறேன். பட் நான் இன்றைக்கி வந்து போவேனா போக மாட்டேனா அப்படிங்கிறது தெரியவில்லை, அதான் உண்மை. ஸோ ஏன் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் இந்த ஃபீவர், இந்த 2 நாள் ஃபீவர் படுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து உடம்பு வந்து நேற்றுக்கு போனேன் ரொம்ப தலபாரமாக அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்றைக்கி வந்து சரியாக நைட்டு சரியாக தூக்கமே இல்லை. நேற்றுக்கு ஃபுல்லாக விடிய விடிய முழிச்சிருந்தேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் நல்லா தூங்கினேன். ஈவினிங் ஆகிடுச்சு. பட் அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸ், ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, நான் என்னென்ன அப்படிங்கிற நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா. வேறு ஒன்று நண்பா, நீங்கள் வழக்கம் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா TN90 பசங்க இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் உறுதி பண்ண முடியல. ஸோ நாளைக்கு லைவ் இருந்தால் அதே மாதிரி எப்போ எதிர்பார்க்கலாம், லேட் நைட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, பாய்.